கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை வாசித்தோம். அந்த 1ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அங்கொரு வார்த்தையை நம்மால் படிக்க முடிகிறது. நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன் என்று அங்கே ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பருமையான இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஏசாயா 21ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது நீரே என் தேவன் என்று ஸ்தோத்திரம் பன்மையில் சொல்லப்படாமல் சிங்களா சொல்லப்படுகிறது. என் தேவன், அவ்வளவுதான். என் தேவன், நீரே என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவே ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில், அதே 25ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 1ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீரே என்னுடைய தேவன் என்று சிங்கிளில் சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவரே நம்முடைய தேவன். 1ஆம் வசனத்தில் என் தேவன், 9ஆம் வசனத்தில் இவரே நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இடையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு சில குடும்பங்களிலே சில நபர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில குடும்பங்களில் கணவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருப்பார். சில குடும்பங்களில் மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சில குடும்பங்களில் பெற்றோர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் இருப்பாங்க, பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்க மாட்டார்கள். சில குடும்பங்களிலே பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலைமையில் இருப்பாங்க, பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி குடும்பத்தில் ஏதோ ஒரு நபர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவர்களால் சரியாக ஜெபிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது, ஆராதிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காது. சூழ்நிலைகள் எதிர்மறையாக வரும் பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது தனிப்பட்ட விதத்திலேயே அவர்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் ஆண்டவரை அங்கீகரிக்காதனாலே, மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுனால இவர்கள் தனிமையில் உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன், இந்த கஷ்ட காலத்திலும் இந்த உபத்திரவ காலத்திலும் நீரே என் தேவன், நீரே என்னை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி இவர்கள் தனிப்பட்ட விதத்தில் அமர்ந்து நீரே என் தேவன் என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் அதே 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே, அப்போ ஒரு காலம் வருகிறது, ஒரு நேரம் வருகிறது. அந்த காலம் வரும்பொழுது, அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் தனிமையாக உட்கார்ந்து தனிப்பட்ட விதத்தில் நீரே என் தேவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும், ஸ்தோத்திரம், அனைவரும் சேர்ந்து சொல்வாங்க, இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் தனியாக சொன்ன அந்த வார்த்தையை இப்போ ஒரு டீமாக, ஒரு குடும்பமாக சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. கணவன் மனைவி பிள்ளைகளாய் அமர்ந்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலை, இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன். என் கண்பானவர்களே, என்னுடைய குடும்பத்தில் நான் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய குடும்பத்தில் வேறு யாரும் ரட்சிக்கப்படவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, உபதேசத்தை அறியவில்லை, இன்னும் ஆண்டவரை அறியவில்லை. நான் மாத்திரமே என் தேவன், என் தேவன் என்று தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது, அக்காலத்திலே ஸ்தோத்திரம், நீங்கள் யாரெல்லாம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களோ அவர்களும் ரட்சிப்புக்குள் வந்து, அவர்களும் கிருபைக்குள் வந்து, அவர்களும் சபைக்குள் வந்து சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன்,
இவரே நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அமைத்து கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் தொடர்ந்து நிலைத்திருங்கள். ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்பொழுது அந்த இடத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எக்காலத்திலே அவர்கள் நம்முடைய தேவன் என்று சொல்வாங்க. இப்ப நாம் மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவரே என் தேவன் என்று. அனைவரும் ஒன்று சேர்ந்து இவரே நம்முடைய தேவன் என்று எப்போது சொல்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்காலத்திலே அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது 9ஆம் வசனம். அப்ப எக்காலத்தில் அது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது பெலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமாய் இருக்கும் அக்காலத்திலே. ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப 1ஆம் வசனத்திலே நீரே என் தேவன் என்று ஒரு புலம்பலை பார்க்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தையை படிக்கிறோம். ஆனால் 4ஆம் வசனத்துல அங்க படிக்கும் பொழுது அவரே ஸ்தோத்திரம் அந்த கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் எதிர்மறையாக வருகிற பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. அவர் ஏழைக்கு பலனாகவும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக அவர் மாறுகிற அக்காலத்திலே சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை அறியாமல் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வருகிற பொழுது, அவர்கள் நெருக்கப்படுகிற பொழுது, ஸ்தோத்திரம் அந்த இடத்துல படிக்கிற கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பலனாக மாறுகிற பொழுது, திடனாக மாறுகிற பொழுது, ஸ்தோத்திரம் ஒரு நிழலாக அங்க மாறுகிற பொழுது அக்காலத்தில் அவர்கள் சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன் என்று, இவரே நம்முடைய தேவன் என்று. ஸ்தோத்திரம். அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அந்த நாட்கள் வருகிற பொழுது சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன் என்று. அப்ப கொடூரமானவர்களின் சீரல்களை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். பார்வோன் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு திடனாக, பலனாக, ஒரு அடைக்கலமாக, ஒரு நிழலாக அங்க மாறின பொழுது அந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொன்ன பார்வோன் கடைசியாக ஜனங்களை அனுப்பும் பொழுது நீங்கள் உங்கள் தேசத்திற்கு புறப்பட்டு போகலாம், நீங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள், எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொன்னான். அப்ப முதலாவதாக எக்காலத்திலே இவர்கள் நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலனாகவும் திடனாகவும் அடைக்கலமாகவும் அவர்களுக்கு நிழலாகவும் மாறுகிற அக்காலத்திலே சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன் என்று. இரண்டாவது, எப்பொழுது ஸ்தோத்திரம் எல்லாரும் இவரே நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள் அப்படி நம்ம வேதத்தில் படிக்கிற பொழுது அங்கு சொல்லப்படுகிற இரண்டாவது காரியம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்மரத்தையும் தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் என்று எப்பொழுது சொல்லுவார்கள் அப்படின்னு படிக்கும் பொழுது அக்காலத்திலே அவர்கள் நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள் என்று. அப்ப எக்காலத்திலே என்று படிக்கும் பொழுது அந்நியரின் மும்பாரத்தையும் பலவந்தரின் ஆரவாரத்தையும் தணிக்கிற அக்காலத்திலே சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன் என்று. அப்ப காங்கை மேகம், ஒரு ஸ்தோத்திரம், காங்கை மேகம் நிழலினால் தணிவது போல, மேகத்தினால் தணிவது போல சத்துருக்களுடைய எதிர்ப்புகள் வருகிற பொழுது, சத்துருக்களினால் பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, எதிர்ப்புகள் வருகிற பொழுது அந்த எதிர்ப்புகளை கர்த்தர் முன்னின்று அதை அமர்த்துகிற பொழுது ஸ்தோத்திரம் மேகம் நிலையினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் மும்பரமா செயல்பட்டான், வேகமா செயல்பட்டான். அதுவே கர்த்தர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதில் எஸ்தரையும் மொர்தெகாயும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிற பொழுது அவங்களுடைய களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆமானுடைய மும்பரத்தை கர்த்தர் தனிய பண்ணினார், பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணினார். அந்த இடத்துல படிக்கும்போது ஆமான் முக்காடிட்டு கொண்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு விரோதமா, மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பின ஆமான் முக்காடிட்டு கொண்டதாக வேதத்தில் படிக்கிறோம். பரமையான இந்த காலை பொழுதுல நீங்க
நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சத்துருக்களுடைய மும்பரத்தை தணிக்கிற ஒரு காலம் வரும். ஒருவேளை நீங்கள் கூட இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்போதுதான் அடங்குவார்கள் என்று சொல்லி. அவங்க மும்பரத்தை தணிக்கிற காலம் வந்திருக்கிறது. அக்காலத்திலே அவர்களும் சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, எக்காலத்திலே அவர்கள் நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள் அப்படின்னு படிக்கும் பொழுது ஏசாயா 25 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். அப்ப மூன்றாவது, விருந்தை ஆயத்தப்படுத்துகிற அக்காலத்திலே சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன் என்று. அப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் பலவிதமான விருந்துகளை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். இனிமேலும் அவர் ஆயத்தம் செய்ய போகிற விருந்துகளை குறித்து நம்ம வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் சங்கீதம் 23:5 படிக்கிறோம், நீர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். என் கண்பானவர்களே, சத்துருக்களுக்கு முன்பதாக, எதிரிகளுக்கு முன்பதாக தலைகுனிவை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களாலே, சொந்த பந்தங்களாலே தலைகுனிவை சந்தித்து கொண்டிருக்கலாம். வேலை செய்கிற ஸ்தலத்திலே தலைகுனிவை சந்தித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமா உங்களுக்காக தேவன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை, ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அந்த பந்தியை, அந்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அக்காலத்திலே சத்துருக்கள் சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன் என்று சொல்வாங்க. தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, எப்பொழுது இவரே நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள், ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நான்காவது, எப்பொழுது இவரே நம்முடைய தேவன் என்று சொல்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற அக்காலத்திலே ஜனங்கள் சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன் என்று. இப்பொழுது தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறோம், தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம், கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை. நம்முடைய இரவு நேரங்களிலே அநேகர் அழுகிறது உண்டு, படுக்கைகளிலே அநேகர் அழுவது உண்டு, தனிமையிலே அநேகர் அழுவது உண்டு, வாகனங்களிலே பயணம் செய்கிற பொழுது தனிப்பட்ட விதத்திலே அழுகிற நபர்கள் அநேகர் உண்டு. கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், அக்காலத்திலே ஒரு காலம் வரும், அக்காலத்திலே எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஸ்தோத்திரம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அவள் அநேகந்தரம் கண்ணீர் சிந்தி கொண்டே இருந்தாள். ஸ்தோத்திரம். பலன் போகிற வரைக்கும் அழுது கொண்டே இருந்தாள். தேவ சமூகத்தில் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள், வெகு நேரம் கண்ணீர் சிந்தினாள். அவளுடைய கண்ணீர் ஒரு நாள் துடைக்கப்பட்டது. அவளுடைய ஜெபத்தை, அவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார். எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். அப்ப அன்னாளுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து ஒரு சாமுவேலை கொடுத்தது போல உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற அக்காலத்திலே சத்துருக்கள் சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன் என்று. என் கண்பானவர்களே, பருமையான காலை பொழுதிலே நான் தனி ஒருவனாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தனி ஒருவனாக ஆண்டவரை தேடுகிறேன், தனி ஒருவனாக சபைக்கு சென்று வருகிறேன், தனி ஒருவனாக ஆவிக்குரிய ஜீவிதத்திலே போராடி வருகிறேன். ஸ்தோத்திரம். எப்பொழுது என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் மாத்திரமே நீரே என்னுடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். முழு குடும்பங்களும் இவரே நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற காலங்கள் வரும். அக்காலத்திலே சொல்வார்கள், இவரே நம்முடைய தேவன் என்று. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நிலைநிறுத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை சீர்படுத்துவாராக, உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. நீரே என்னுடைய தேவன் என்று ஏசாயா 25:1 வாசிக்கிறோம். அதே ஏசாயா 25:9 இவரே நம்முடைய தேவன் என்று பன்மையில் சொல்லப்படுகிறத நாங்கள் படிக்கிறோம். அப்பா, ஒருவேளை யாரெல்லாம் தனிமையிலே தனி ஒருவனா ஆண்டவரை தேடி இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தை கேட்பேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சத்துருக்களின் மும்மரத்தை தனிய பண்ணுகிற கர்த்தர்,
சத்துருக்களின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற கர்த்தர், ஏழைக்கு பலனாகும் எளியவனுக்கு திடனாகவும் இருக்கிற கர்த்தர், வெயிலுக்கு நிழலாக இருக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிற தேவனே, இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து போடும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். விசுவாசத்தில் இன்னும் வளர, கிருபையில் இன்னும் வளர, அபிஷேகத்தில் வளர, தேவ மகிமையில் வளர ஆண்டவரே நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.